அன்பானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை பற்றி இறைவன் இப்படி சுட்டி காட்டுகிறான். ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலகும். நபி அவர்களே, நீங்கள் உங்களோடு இருப்பவரிடத்திலே மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆக பாஸுக்கும் லீடருக்கும் இதாங்க வித்தியாசம். பாஸ் அதாவது ஒரு முதலாளி எப்படி அணுகுவார் அப்படின்னா, இது ஏன் நீ செய்யலை, அதை ஏன் நீ செய்யலை அப்படின்னு ஒரு கடுமை காட்டுவார். அவங்கள மிரட்டி பணிய வைப்பார். ஆனால் லீடர் எப்படின்னா அரவணைப்பார். இது ஏன் நடக்கலை, நீ அழகாக செய்யக்கூடியவன் தானே, இது ஏன் உன்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அதில் ஒரு அக்கறை இருக்கும், ஒரு கவலை இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நீ செஞ்சிருவே அப்படிங்கிற உற்சாகம் இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய தலைமைத்துவ பண்பாக திருக்குர்ஆன் சுட்டி காட்டுவது என்ன தெரியுமா? நீங்கள் அவங்ககிட்ட மென்மையாக நடக்கின்றீர்கள். நீர் மட்டும் கடினமானவராக இருந்தால், கடினமான இதயம் உள்ளவராக, கடுகடுப்பானவராக இருந்தால் உம்மை விட்டு அவர்கள் ஓடி போயிருப்பாங்க, யாருமே உங்க கூட இருந்திருக்க மாட்டாங்க என்பதாக திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. பல பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் அவங்ககிட்ட தங்க மாட்டாங்க. ஒரு டிரைவர் காலத்துக்கு இருக்க மாட்டாப்புல, ஒரு அவங்க அலுவலகத்திலேயோ வீட்லேயோ கீழே இருக்கின்ற தொழிலாளிகள் அவங்களோட என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப நாளில் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அணுகுமுறை அப்படி இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு தலைவர் லீடர் அப்படின்னு சொன்னால் அவரிடத்திலே மென்மை இருக்க வேண்டும். அடுத்து இறைவன் சுட்டி காட்டுகிறான், அவர்களை நீங்கள் மன்னியுங்கள் அப்படிங்கிறான். அடுத்து இறைவன் சுட்டி காட்டுகிறான், அவர்களோடு நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் அப்படிங்கிறான். அப்போ இந்த 3 பண்பு நம்மகிட்ட இருக்கணுங்க. அதான் சூரத்துல் ஆல இம்ரானில் இறைவன் சுட்டி காட்டுகிறான். 1 மென்மையாக நடக்க வேண்டும், 2வது மன்னிக்க வேண்டும், 3வது அவரிடத்திலே ஆலோசனை கலக்க வேண்டும். ஆக இந்த 3 பண்புகளையும் நான் வளர்த்துக்கொள்வோமா? இறைவன் கிருபை புரிவானாக. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.